எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான். So welcome guys, welcome back to Vikram new video. வணக்கம் சாமி. லாஸ்ட் வீடியோல ஓட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓட்டோட ஸ்பிளிட்ஸ் அந்த பத்தி பேசியிருந்தோம். ஓட்டு எந்த அளவுக்கு செதற போகுது, சோ செதறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சோ ஓட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஓட்டு போறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனால ஓட்டு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு பேசிக்கான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். சோ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட். நண்பர்களே, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போற ஆளா இருந்தாலுமே, நிறைய இந்த தமிழ் படத்துல பொலிட்டிக்கல் சட்டையர் படம், அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் டெபாசிட் கூட வாங்க மாட்டான்டா. டெபாசிட் கூட வாங்கலையா, அவன் அவ்வளவுதான், டெபாசிட் கூட நம்ம வாங்கலையா, அந்த அளவுக்கு தோத்துட்டோமா, கேவலமா அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் வரும். சோ அப்படின்றப்ப டெபாசிட்ன்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ டெபாசிட்னா என்னன்னா, ஆக்சுவலா இப்ப இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு கான்ஸ்டிடியூவன்சில ஒரு வேட்பாளர் நிக்கணும், ஒரு கேண்டிடேட் நிக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். நான் நிக்கிறேன், நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரீயா வந்து யார் வேணா நிக்கலாம் இருந்துச்சுன்னா பீப்புள் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் வந்து நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10K நினைக்கிறேன், 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு தொகுதியில டெபாசிட்ல கொடுத்து நிக்கணும். சோ 234 தொகுதியிலுமே ஒரு பார்ட்டியோட கேண்டிடேட்ஸ் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, சோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 10K கொடுத்து ஒரு சில கிரைட்டீரியா, ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்னா அவங்க தாராளமா நிக்கலாம். சோ இந்த 10Kன்ற டெபாசிட் வந்து ஒரு பர்சனுக்கு மட்டும்தான். சோ 234 பேர் நிக்கணும் ஒரு கட்சியில அப்படின்னா எல்லாருமே டெபாசிட் பே பண்ணணும். உகல இருந்து டெபாசிட் வாங்க மாட்டேன், நம்ம வாங்குறோம். 234 இன்டூ ஒரு 10K அப்படின்னா 23,40,000 ரூபாய் வரும். இந்த 23,40,000 நம்மளால திரும்ப வாங்கிக்க முடியும். நம்ம 10,000 ரூபாய் ஒரு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் நம்ம வாங்கிக்க முடியும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வாங்கலாம்னு இல்ல. இப்போ டெபாசிட்ன்றது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு கான்ஸ்டிடியூவன்சில ஒரு 2 லட்சம் மக்கள் இருக்கான்னு வச்சுப்போம். ஃபார் இன்கேஸ் நீங்க யாரை வேணா சப்போர்ட் பண்ற உங்க பார்ட்டி நேம் கூட எடுத்துக்கோங்க. டிஎம்கே, டிவிகே, இல்ல என்டிகே, ஏடிஎம்கே, யாரை வேணா எடுத்துக்கோங்க. உங்க ஏரியால உங்க தொகுதியில ஒரு வேட்பாளர் நிப்பார் இல்லையா, உங்க தொகுதியில ஒருத்தர் இருப்பார், நீங்க இருக்க ஏரியால ஒருத்தர் இருப்பார், நிப்பாரு. அந்த டெபாசிட் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட அளவுக்கான ஓட்ஸ் வந்து அவர் கெயின் பண்ணிருக்கணும். அந்த குறிப்பிட்ட அளவு ஓட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 லட்சம் பேர்ல 16.67% வந்து ஒரு ஓட்ஸ் வாங்கியிருக்கணும். 16.67% வந்து ஓட்டு வாங்கியிருக்கணும். ஒரு 33,340 ஓட்டு வருது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 17% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 34,000 ஓட்டு வருது. 2 லட்சம் ஓட்டுல 34,000 ஓட்டு அந்த பர்சன் வாங்கிட்டாங்க, அந்த கேண்டிடேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவர் கொடுத்த டெபாசிட் வாங்கிடுவாங்க. அவங்க ஜெயிக்கலைனாலுமே அவங்க போட்ட காசு வந்துரும், டெபாசிட் வந்துரும். நமக்கு தேவை பஸ் மார்க் கிடையாது, பாஸ் மார்க். 234 தொகுதியிலையும் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ரேர் தான், நடக்கவே நடக்காது. அப்படி ரொம்ப கஷ்டம். பட் ஆனா பாதிக்கு பாதி வாங்க முடியும், இல்லைன்னா அதுக்கு கீழே கம்மியா வாங்க முடியும். ஒரு 100 தொகுதி, ஒரு 130 தொகுதியில அந்த மாதிரி வாங்க முடியும். இந்த 16.67% தாண்டி ஓட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெபாசிட் கிடைச்சிடும். தெரிஞ்சுக்கிட்டியா? சோ அடுத்து ரெண்டாவது என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நோட்டா. நிறைய பேரு இந்த நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 10th 11th அந்த மாதிரி டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா என் கூட படிச்சவங்களே ஒரு சில பேர் நானா இவங்களுக்கு போட்டு போறதுக்கு எதுக்கு நான் நோட்டாக்கே போட்டு போயிருவேன்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு புரிதலே இல்லாம ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில வந்து இப்ப நிறைய பேர் இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்மே என்னால பார்க்க முடியுது. டைரக்டா போய் இந்த மாதிரி சர்வே எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல வந்து நான் நோட்டாக்கு தான் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த நோட்டாக்கு போறதுன்றது வந்து என்ன சொல்றது, காலையில உங்க வீட்டுல பீரோல இருந்து அந்த ஓட்டர் ஐடி எடுத்து வச்சு, பூத் ஸ்லிப் எடுத்து வச்சு, ஓரமா வச்சுட்டு குளிச்சு கிழிச்சு கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி போய் வரிசையில நின்னு கரெக்டா நம்ம பேர் வந்தோம். அந்த அளவுக்கு நீ போலிங் பூத்துக்குள்ள போய் கரெக்டா 16வது பட்டன் கீழே லாஸ்ட்ல 16 என்னன்னு தெரியல, லாஸ்ட் பட்டன்ல நோட்டான் இருக்கும். அதை போய் பிரஸ் பண்றதுக்கு நீ வீட்லயே உட்கார்ந்து தூங்கிட்டு போயிடலாம். நோட்டாக்கு போறதுக்கு நீ வீட்லயே இருந்தலாம். வேஸ்ட், போறதே வேஸ்ட். ஒருத்தர் வேஸ்ட் இவன் ஜீரோ. நான் ஒரு எக்ஸாம்பிளோடய சொல்றேன். இப்ப நோட்டால வந்து இப்போ ஒரு தொகுதியில வந்து 1 லட்சம் மக்கள் இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த 1 லட்சம் மக்கள்ல வந்து 40,000 ஓட்டு வந்து நோட்டாக்கு விழுகுது, 30,000 ஓட்டு வந்து பார்ட்டி ஏக்கு விழுகுது, பார்ட்டி பிக்கு 20,000 ஓட்டு விழுகுது, பார்ட்டி சிக்கு வந்து ஒரு 10,000 ஓட்டு விழுகுதுன்னு வச்சுப்போம். சோ 1 லட்சம் ஓட்டு வந்துருச்சு. இதுல 40,000 ஓட்டு வந்து நோட்டாக்கு விழுந்திருக்கு. இந்த 40,000 ஓட்டு நோட்டாக்கு விழுந்தனால நோட்டா வின் பண்ணிருச்சு அப்படின்றப்ப, நோட்டா வின் பண்ணிருச்சு, 40,000 ஓட்டு வந்துருச்சு அப்படின்றப்ப அந்த தொகுதியில இருக்கவங்களுக்கு மட்டும் ரீ எலெக்ஷனோ ஓட்ஸ் எல்லாம் வந்து லைன்ல வந்து பண்ணணும் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. செகண்டா லீஸ்ட் ஓட்டு யார் வாங்கியிருக்காங்களோ, செகண்டா யார் இருக்காங்களோ அந்த பார்ட்டியை 30,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க தான் வின்னு ஆக்சுவலா கருதப்படுவாங்க. ஸோ அவங்களதான் நிப்பாட்டுவாங்க. நோட்டா வந்து நீங்க அந்த கேண்டிடேட்டுக்கு வர ஓட்டை விட நோட்டாக்கு அதிக ஓட்டு வந்தாலுமே யூஸ்லெஸ் தான். நோ கமெண்ட்ஸ்.
சிம்பிளி வேஸ்ட். ஒருவேளை இப்படி வச்சுப்போம், அந்த கேண்டிடேட்டுக்குமே ஓட்டே உழுகல, அங்க ஒரு 10 கேண்டிடேட் நிக்கிறாங்க அந்த தொகுதியில அப்படின்னா அந்த 10 கேண்டிடேட்டுக்குமே ஓட்டு உழுகல, நோட்டாக்கு மட்டும் தான் மொத்தம் 1 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா அப்பயுமே ரீ எலெக்ஷனோ போலிங் வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, அதுவும் நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா. ஆனா போய் போட்டுருங்க. பட் ஆனா போடுறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நோட்டாக போடாதீங்க, அது வேஸ்ட். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா 2021 எலெக்ஷன்ல எடுத்துக்கோமே, அந்த எலெக்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா 3.25 லட்சம் பேர் வந்து நோட்டாக போட்டிருக்காங்க. 0.75% வந்து நோட்டாக போட்டிருக்காங்க 2021 எலெக்ஷன்ல. வேஸ்ட் ஆக்சுவலா. அதை வந்து ஆக்சுவலா ஓட்டாவே போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன வேணா நடந்திருக்கலாம். சோ உங்களோட எதிர்ப்பு அப்படி தெரிவிக்காதீங்க, கண்டிப்பா யாருக்காவது ஒரு ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்சி. இப்ப 234 தொகுதி இருக்கு. இப்ப மோஸ்டா வந்து எல்லா கட்சியுமே இந்த 234 கேண்டிடேட்ஸ் வந்து நிப்பாட்டி இருப்பாங்க. சோ இப்ப நீங்க சப்போர்ட் பண்ற பார்ட்டி யார வேணா எடுத்துக்கோங்க, 5,67,00,000 மக்கள் இருக்காங்க. சோ இவங்க பேருக்கு எல்லாமே ஓட்டு இருக்கு, ஓட்டு எலிஜிபிள் இருக்கு. ஒரு 2 கோடி ஓட்டு வந்து நீங்க வாங்கிருக்கீங்கன்னு வச்சுப்போம், நீங்க சப்போர்ட் பண்ற கட்சி வந்து வாங்கியிருக்கு. 2 கோடி ஓட்டு அதிக ஓட்டு வாங்கியிருக்கனால அந்த பார்ட்டி தான் வின் ஆகுவாங்கன்றத நம்மளால சொல்ல முடியாது. ஊருக்குள்ள எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நாம மட்டும் கோமணத்தை கட்டினோம்னா கோமாளி ஆயிடுவான். கோமாளி ஆகணும், மந்திரி ஆகணும், மந்திரி ஆகணுங்க. தொகுதி வாரியா ஜெயிக்கிறதுன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஒரு கான்ஸ்டிடியூன்சில 2 லட்சம் மக்கள் இருக்கான்னு வச்சுப்போம். இப்ப 2 கோடியில 2 லட்சம் மக்கள் அப்படின்னா 100 தொகுதி. சோ இப்ப இந்த 100 தொகுதி இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இன்னொரு பார்ட்டி வந்து 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 1.25 கோடியில 120 சீட்ஸ் வாங்குறதுக்கோ 130 சீட்ஸ் வாங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னா ஒரு சில தொகுதியில வந்து பீப்புள் கம்மியா இருப்பாங்க, 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. 1.25 கோடி வாங்கினவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்கள விட அதிக சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் பேச பேச கூட வரிசையா 4 வண்டி போய்கிட்டே இருக்கு, ஏன்னா பேச விடாம அந்த அளவுக்கு தீவிரமா போய்கிட்டு இருக்கு. சோ ஏன்னா இன்னைக்குதான் கடைசி நாள், அதை பத்தி நான் என்னன்றதை சொல்றேன். சோ அதனாலதான் வரிசையா வண்டி போய்கிட்டே இருக்கு. கம்மியான மக்கள் ஒரு தொகுதியில இருந்தாலுமே அவங்க வந்து அதிக ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அந்த தொகுதியில அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அவங்க லூஸ் ஆயிருப்பாங்க. சோ அப்படின்றப்ப தொகுதி தான் மேட்டரே ஒழிய இந்த இடத்துல வந்து 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்கனால நாங்க ஜெயிச்சிருவோம்ன்ற அந்த இது மேட்டர் கிடையாது. சோ இந்த இடத்துல எவ்வளவு தொகுதி ஜெயிக்கிறாங்க, எவ்வளவு கான்ஸ்டிடியூவன்சி ஜெயிக்கிறாங்கன்றதா மேட்டர். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. லாஸ்ட் டைம் டிசிஷன் எஃபெக்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம். கேம்பெயினும் பண்ண முடியாது, எந்த பிரச்சாரமும் பண்ண முடியாது, எந்த ஒரு ரோட் ஷோவும் யாருமே பண்ண முடியாது. இதுதான் லாஸ்ட் டே. அந்த டைம் பாத்தீங்கன்னா சைலண்ட் பீரியட் மாதிரி. பீப்புள் வந்து அப்பதான் திங்க் பண்ணுவாங்க, எந்த ஒரு மேனிபுலேஷனோ சம்திங் எந்த ஒரு இதுவுமே நடக்காம பீப்புள் திங்க் பண்ணி ப்ராப்பரா ஓட் பண்றதுக்கான அந்த கேப் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த 48 hours. இந்த 48 hoursல என்ன நடக்கும்ன்றத இப்ப நான் சொல்றேன். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் டிசிஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மிக்சடான புரிதல் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும், யாருக்கு ஓட்டு போகணுன்றதை தாண்டி. சோ ஒரு ஸ்டேபிளா என்ன சொல்றது, ஒரு கரெக்டா இவங்க தான்ட்டு இன்னும் அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ்லயே தான் இருப்பாங்க. இது வந்து அந்த கரெக்டா அந்த போலிங் பூத் அந்த ஓட்டு போறதுக்காக அந்த பூத்துக்குள்ள போவாங்க இல்லையா, April 23rd போற வரைக்குமே அவங்களுக்கு இந்த என்ன சொல்றது அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம்ன்ற அந்த ஒரு திங்கிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸ்விங் ஓட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்விங் ஓட்டர்ஸ்ல எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பார்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தேன், இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நான் முன்னாடியே திங்க் பண்ணி வச்சிருந்தேன் முதல் தடவை ஓட்டு போடும் போது. ஸோ அப்படின்றப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடும் போது அந்த போலிங் பூத்துக்குள்ள போற வரைக்குமே எனக்கு ஸ்டில் ஒரு கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. பட் ஆனா நான் அவங்களுக்கு தான் ஓட் பிரஸ் பண்ணேன், நான் யாருக்கு போடணும்னு நினைச்சனோ. ஒரு 2-3 தடவை ஓட்டு போட்டவங்களுக்குமே இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த ஸ்விங் ஓட்ஸ்ன்றது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து அந்த போலிங் பூத் போறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த 16 இதுல கரெக்டா எதுக்கு போலான்ட்டு அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இதா தான் இருக்கும். ஏன்னா பெருசா அவங்க வந்து எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க, எந்த பார்ட்டிக்கு ஆதரவும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பேசியே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். நீங்க அந்த மாதிரியான கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 48 hours இந்த டைம் இருக்கு, இன்னும் நாளைக்கு 2 நாள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு போட வேண்டிய ஓட்ஸை வந்து நீங்க யாருக்கு போகணுன்றத தெளிவா முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, 2 நாள் டைம் இருக்கு. நீங்க யாருக்கு தோணுதோ யாருக்கு வேணா போடுங்க, அதை வந்து உங்களால வந்து யாருமே கேட்க முடியாது. சோ அப்படின்றப்ப இந்த லாஸ்ட் டைம் டிசிஷன் எஃபெக்ட்ன்றதை தவிர்த்துட்டு கொஞ்சம் முன்னாடியே இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் மாதிரி இருக்காம சோ கொஞ்சம் இந்த 2 days பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி கரெக்டா ஒரு தால ஷார்ப்பா போய் அமுத்திட்டு வாங்க. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால அதை நீங்க ஃபேஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவுமே அதோட கண்டினியூட்டி மாதிரி தான், அந்த என்ன சொல்றது லாஸ்ட் மினிட் டிசிஷன் எஃபெக்டோட கண்டினியூட்டி மாதிரி தான். அதுதான் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லிமிட்.
ஆப்வியஸ்லி அது வந்து சோஷியல் மீடியா தான். அந்த கேப்ல வந்து பீப்புள் திங்க் பண்றதுக்கு ஒரு சைலண்ட் கேப் மாதிரி தான். இது ஒரு சைலண்ட் பீரியட்ல சோ மெனி மேனிபுலேஷன்ஸ் வந்து சோஷியல் மீடியால என்ன சொல்றது எக்கச்சக்கமான நரேட்டிவ் செட்ன்றது வந்து ஒவ்வொரு பார்ட்டி சைட்ல இருந்து ஒவ்வொரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்கள பத்தி இவங்கள பத்தி அவங்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான்டா பேசுவேன். ஓ ஆள் ஒரு அவ நீ ஒரு இவன்டா. ஆமா ஆள் போல அது நீ போல இது போடா கோடே. நான் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் லிமிட் இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 48 ஹவர்ஸ்ல சோ மெனி மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் ஆகுறதுலாம் பாத்தீங்கன்னா மாறி 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 மாத்தி மாத்தி நடந்துட்டே தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஃபன்னா தான் போய்கிட்டு இருக்கும். கேம்பெயினும் பண்ண முடியாது, அந்த அட் த சேம் டைம் வந்து நம்மளால ரோட் ஷோவும் பண்ண முடியாது. ஸோ பீப்புள் வந்து நம்மளால மீட்டே பண்ண முடியாது. ஒன்லி வந்து நம்மளால போஸ்ட் போட முடியும், இல்லை சம்திங் வீடியோல நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளால பீப்புளை ரீச் பண்ண முடியும். ஃபுல்லா அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா நரேஷன் தான். இந்த 2 நாள் இருக்க போது இது வந்து நான் இந்த பார்ட்டிக்கு தான் நடக்கும் அந்த பார்ட்டிக்கு தான் நடக்கும்னு சொல்ல வரல, எல்லா பார்ட்டிக்குமே இது நடக்கும். ஸோ அதனால இந்த இன்ஃபுளுன்ஸ் லிமிட்ல வந்து ஜாக்கிரதையா இருங்க. இது வந்து இந்த 48 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு புரிய வரும். இதுல வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏன்னா சோ மெனி மிஸ்இன்ஃபர்மேஷன் சோ மெனி நரேட்டிவ் செட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒழுங்கா இருக்கணும். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ வோட். இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இந்த 2026ல இருந்து 2031 வரைக்கும் அவ்வளோ பெரிய மேனிஃபெஸ்டோ வந்து நிறைய பேர் எல்லா பார்ட்டியிலுமே என்னடா இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பண்ண போறாங்களா, இதெல்லாம் பண்ண போறாங்களா, இது புதுசா இருக்கு இது புதுசா இருக்குன்ற மாதிரி சோ மெனி மேனிஃபெஸ்டோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வரும். எந்த மேனிஃபெஸ்டோ வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அவங்க நடத்த போறாங்களோ, அவங்க எந்த ஐடியாலஜியில அதை ஃபாலோ பண்ண போறாங்க, ஸோ அவங்க அதை பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு அந்த மேனிஃபெஸ்டோ எல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நம்மளோட டிஎன் வந்து எப்படி இருக்கு போகுதுன்றத நினைச்சு ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த ஒரு புரிதலோட ஓட் பண்ணுங்க. ஸோ இந்த மேனிஃபெஸ்டோன்றது ஒரு பார்ட்டிக்கு மட்டும் பார்க்காம எல்லா பார்ட்டிக்கும் பார்த்து ஸோ எல்லா பார்ட்டிலையும் என்னென்ன சொல்றாங்கன்ற விஷயங்களை கவனிச்சு லைக் அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு கொஞ்சம் ஓட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஸோ அதனாலதான் திங்க் ட்வைஸ் நான் சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு வந்து நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த வட்டம் ஓட்டு போறவங்க பாத்தீங்க அப்படின்னா 12.5 லட்சத்துல இருந்து 15 லட்சம் சொல்றாங்க. ஸோ 12.5 lakhsல இருந்து 15 lakhsக்குள்ள வந்து பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ண போறாங்க இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல. இவங்களோட இம்பாக்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ ஓட்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட இம்பாக்டுமே கண்டிப்பா இருக்கும். இது உங்களுக்கு ஓவராலா கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன ஓட்டு தானே, 12 லட்சம் பேர் தானே, 15 லட்சம் பேர் தானே, 5.5 கோடி பேர் எங்க இருக்கு, 15 லட்சம் எங்க இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நியூ ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட இம்பாக்ட் வந்து ஏன் இருக்கும் நான் சொல்றேன் அப்படின்னா 2021 எலெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். அந்த எலெக்ஷனோட ஒரு சில அந்த கான்ஸ்டிடியூவன்ஸ் வைஸ் வந்து ஒரு சில பேர் வின் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டி ஏ பார்ட்டி பி அங்க வின் பண்ணிருக்க ஒரு சில பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைன்யூட் ரேஷியோல தான் தோத்துருப்பாங்க, ரொம்ப கம்மியான வாக்குகள்ல தான் தோத்துருப்பாங்க. லைக் எப்படி சொல்றது, இப்ப நம்ம கமலே எடுத்துப்போமே, ஒரு சில கம்மியான ஓட்ஸ்ல தான் வந்து தோத்துருப்பாரு. ஒரு 1000 ஓட்டோ சம்திங் 2000 ஓட்டோ சம்திங் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன். அந்த ஓட்ஸ்ல தான் தோத்துருப்பாரு. அந்த மாதிரி ஓட்டு வந்து அந்த தொகுதியில வந்து இந்த மாதிரி நியூ ஓட்டர்ஸ் ஒரு 1000-2000 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, வேற பார்ட்டி வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நியூ ஓட்டர்ஸ் வந்து உங்களோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். உங்களோட இம்பாக்ட் வந்து நீங்க இருக்காது நம்ம ஓட்டு போறனால என்ன ஆயிரம் போகுது, நம்ம புது ஓட்டர் தானே அப்படிங்கும் போது அப்பெல்லாம் நினைக்காதுங்க. கண்டிப்பா உங்களோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா அது இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. 100 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் அது விக்டரி தான், 50 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலுமே விக்டரி தான். ஸோ அப்படின்றப்ப நியூ ஓட்டர்ஸ்ன்னு ஒரு தொகுதிக்கு ஒரு 50 பேர் இல்ல ஒரு 1000 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த 1000 ஓட்டுல வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் தோத்துருக்காங்க, 1000-2000 ஓட்டுல வந்து வித்தியாசத்துல தோத்துருக்காங்க, கிட்ட வந்து தோத்துருப்பாங்க. சோ இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருப்பாங்க, இவ்வளவு ஓட்டு அதிகமா வாங்கினால இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. எனக்கு தெரியுமில்ல. லாஸ்ட் டைம் இப்ப அசம்பிளி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 73% பீப்புள் தான் ஓட்டே பண்ணிருக்காங்க, 27% பீப்புள் வந்து ஓட்டே பண்ணல, 73.67% போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி பேர் 1,67,00,000 மக்கள் வந்து ஓட்டே போடல 2021ல. அப்படின்றப்ப இந்த தடவை வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 95% அபோவாவது போட்டா அது கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி எலெக்ஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ எல்லாருமே இன்வால்வ்மெண்டா இருக்காங்கன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்றது, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல இருந்து அவ்வளவு எலெக்ஷன் அவ்வளவு ஓட்டெல்லாம் வந்து எந்த இதுலயுமே வந்தது கிடையாது. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. அவ்வளவு
அவ்வளவு பேர் வந்து போட்டதே கிடையாது. 80 வந்தாலே பெரிய சந்தோஷம் மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இவ்வளவு பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது பெரிய நம்பர். ஸோ அப்படின்றப்ப 90-95 எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு குட் சைன் தான். ஸோ இவ்வளவு பேர் அவேரா இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 85 தான் அதிகபட்சம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, இதை பத்தி தான் நானுமே பேசணும்னு நினைச்சேன். நோட்டாக்கு போடணும், ஸோ ஒரு டெமோக்ரஸினா என்னன்றதே தெரியாம நோட்டாக்கு போறதுனால ஒரு யூஸும் இல்லை. ரொம்ப கம்மியான பர்சன் தான் நோட்டாக்கு போட்ட மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து இந்த 73% வந்து அதுக்கு மேல ஹையான பீப்புள் வந்து போடணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 80 to 85 வரும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு பேர் வந்து இந்த தடவை எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்கன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பெர்சன்டேஜை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ண போறாங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓட்டை போய் போடுங்க, மறக்காம ஓட் பண்ணுங்க. அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் மைண்ட் செட்ல அப்புறம் நானே இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த 2 நாள் 48 hours டைம் இருக்கு, தாராளமா யோசிச்சு வைங்க. சரி, ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் நானும் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் விக்ரம்.